ரைட் டு சிட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்துட்டு நம்ம மக்களோட ஹெல்த்தை மனசுல வச்சுட்டு கொண்டு வந்து ஒரு சிறப்பான ஆக்ட். அந்த ப்ரொலாங் ஸ்டாண்டிங், மோர் தென் 8 hours ஆஃப் ஸ்டாண்டிங் இன் தி ஒர்க் பிளேஸ், இதனால வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உள்ளது. மெடிக்கல் தெரப்பியை வந்து வெரிகோஸ் வெயின்ஸை குணப்படுத்துறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசு தற்போது கடைகள்ல வேலை செய்யறவங்க அவங்களோட வேலைகளுக்கு நடுவுல உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இந்த நின்னுட்டே வேலை செய்யறதுனால பல மணி நேரங்கள் நிக்க வேண்டிய காரணத்தினால எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத பத்தி வாஸ்குலர் சர்ஜன் விஷ்ணு அவர்கள் கிட்ட கேட்போம். வாங்க பேசலாம். இந்த ரைட் டு சிட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு அரசும் நம்ம மாண்புமிகு முதல்வரும் கொண்டு வந்தது வந்து நம்ம மக்களோட ஹெல்த்தை மனசுல வச்சுட்டு கொண்டு வந்த ஒரு சிறப்பான ஆக்டுங்க. இப்போ இந்த ப்ரொலாங் ஸ்டாண்டிங் நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 8 hours ஆஃப் ஸ்டாண்டிங் இன் தி ஒர்க் பிளேஸ், இதனால வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உள்ளதுங்க. எதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மஸ்குலோஸ்கெலட்டல் ப்ராப்ளம்ஸ், தட் இஸ் பேக் பெயின், ஜாயிண்ட்லெஸ் நிறைய ஸ்ட்ரெஸ், இது மட்டும் இல்லாமல் ரத்த குழாய் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், தட் இஸ் வெரிகோஸ் வெயின்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்க்கான மெயின் ரிஸ்க் ஃபேக்டரே பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் நிற்கிறது தாங்க. ஸோ இந்த ஆக்ட் மூலயமா அந்த மெயின் ரிஸ்க் ஃபேக்டரை வந்து நம்ம அபாலிஷ் பண்ணுறோம். நார்மலாக ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, நம்மளோட ஓன் போலீஸ் ஃபோர்ஸ், செக்யூரிட்டிஸாக வேலை செய்கிறவங்க, லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸாக வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் வந்து இந்த மாதிரி நிறைய நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் உருவாதுங்க. இப்போ நான் எவ்வளோ வந்து நம்ம ஒரே மாதிரி நின்றுட்டு வேலை செய்கிறோமோ அதே மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு வேலை செய்கிறதும் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். ஸோ நாங்கள் டாக்டர்ஸாக நாங்கள் யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, எந்த ஒரு பொசிஷனில் ஒரே மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறத விட நடுவில் ஒரு 5 minutes வாக்கிங் பண்ணுறது, அதை வந்து அந்த ஹெல்த் ப்ராப்ளம்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக வருங்க. சார், இந்த மாதிரி ப்ரொலாங்டா இருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது சார்? என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு? ரொம்ப காமனாக வரது பார்த்தீங்கன்னா மஸ்குலோஸ்கெலட்டல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான். இது வந்து நம்ம லோ பேக் பெயின், அப்புறம் வந்து நீ பெயின், ஜாயிண்ட்ல அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி காமனாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். பீயிங் அ வாஸ்குலர் சர்ஜன், நான் காமனாக பார்க்கறது வந்து இந்த ப்ரொலாங் ஸ்டாண்டிங்னால வர்றது வந்து ஒரு காமன் வாஸ்குலர் ப்ராப்ளம், தட் இஸ் வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்றதுங்க. வெரிகோஸ் வெயின்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம காலில் வந்து நரம்பு சுத்திட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால வந்து காலில் வீக்கம் வருது, காலில் வந்து கலர் மாறுறது, கால் புண்ணு வருதெல்லாம் காஸ் ஆகலாம். சார், பிரெக்னன்ட் விமனை வந்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்ங்கிற விஷயம் வந்து அதிகமா தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சார். ஏன் அப்படி? எப்படி வந்து நம்ம ஒரே மாதிரி நின்றுட்டு இருக்கிறது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டரோ, அதே மாதிரி வந்து பிரெக்னன்சி கூட இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டருங்க. இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் எப்படி காஸ் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் புரியணும். எப்படி நம்ம இருதயத்துல இருந்து காலுக்கு நல்ல ரத்தம் போகுதோ அதே மாதிரி கால்ல இருந்து அசுத்தமான ரத்தம் வந்து இருதயத்துக்கு திருப்பி போகணும். அதுதான் வெயின்ஸ் மூலியமா திருப்பி போகும். இப்போ நம்ம படுத்துட்டு இருக்கும்போது இந்த ரத்தம் சுலபமா ஹார்ட்டுக்கு ஃபிளாட்டா போயிடும். பட் நின்றுட்டு இருக்கும்போது திஸ் பிளட் வந்து அகேன்ஸ்ட் கிராவிட்டி டிராவல் ஆகுங்க. இப்போ அகேன்ஸ்ட் கிராவிட்டி டிராவல் ஆகும்போது திருப்பி காலில் தேங்காம இருக்கிறதுக்கு இந்த நரம்புகள்ல நிறைய ஒன் வே வேல்வ்ஸ் இருக்கு. இப்போ இந்த வேல் வந்து ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிற்கும் போது இந்த ரத்தம் திருப்பி காலில் தேங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் வெரிகோஸ் வெயின்ஸ். இப்போ இதே பிரெக்னன்சியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிகாஸ் ஆஃப் த ஃபீட்டஸ் அந்த கிராவிட் யூட்ரஸ் இருக்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷர், நம்ம வயிறில் இருக்கிற வெயின்ல எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் காஸ் ஆகுதும். ரெண்டாவது வந்து ஹார்மோன் ரிலேட்டட் சேஞ்சஸ்னால இந்த வெரிகோஸ் வெயின்ஸோட இன்சிடென்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? எந்தெந்த ஸ்டேஜஸ்ல என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும் சார்? ட்ரீட்மெண்ட் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிசன்ஸ்ல குணப்படுத்துறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மிங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது பியூர்லி ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்ளம். 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று, எப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ணணும். ரெண்டாவது வந்துட்டு என்னென்ன முறையில ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ணலாம். எப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்னால காலில் வந்து ஸ்வெல்லிங் வருது. ரெண்டாவது வந்துட்டு இந்த ஸ்வெல்லிங் வர்றதுனால காலில் அரிப்பு ஏற்படுறது, அரிப்பு பிளஸ் காலில் வந்து கலர் மாறுறது அண்ட் புண்ணு ஏற்படுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்ததுன்னா, இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம நார்மலாக வந்து ஒரு டாப்லர் ஸ்கேன் அப்படின்னு பண்ணி பார்ப்போம். எந்தெந்த வேல்வெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யாமல் இருக்குங்கிறதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அந்த ஸ்கேன் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியுங்கிறது டிசைட் பண்ணலாம். இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் இஸ் என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம்.
இப்போ வந்து இந்த மெயின் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடையில இருக்கிற ஒரு வேலை செய்யாம போறதுனால தான் ப்ரிடாமினண்டா நிறைய கேஸ் வெரிகோஸ் வெயின்ஸ் வருது. இந்த மாதிரி இதுக்கு வந்து ட்ரெடிஷ்னலா வந்து சர்ஜரி, தட் இஸ் நம்ம அங்கே சின்ன இன்சிஷன் மாதிரி போட்டு அந்த வெயினை எடுக்கிறதுக்கு தான் நிறைய நாளாக பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து நவீன முறைகள் நிறைய மினிமலி இன்வேசிவா, தட் இஸ் லேசரா இருக்கட்டும், ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷனா இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு நீடில் பிரிக் வச்சு வித்தவுட் எனி இன்சிஷன்ஸ் ஆர் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம வெரிகோஸ் வெயின்ஸை குணப்படுத்தலாம். நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் நீங்க நின்றுட்டே வேலை செய்யக்கூடாது, உட்காந்துட்டு வேலை செய்யறாங்கன்னா பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னதான் பண்ணாலும் சார் வேலை செய்யணும், நின்றுட்டு தான் வேலை செய்யணும்னு சொல்றாங்க, உட்காந்துற முடியறதுக்கு டைமும் இல்லை, வாய்ப்பும் கிடைக்கலன்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ஒரு ஆக்ட் கொண்டதுனால அவங்களுக்கு வந்து இந்த கட்டாயம் இல்லை. அவங்க வந்து they can look after their health better, they can go sit in the middle of their work and இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ் வர பிரச்சனைகள்லாம் அவங்களாலே தடுக்கலாம். இந்த ஒரு நல்ல விஷயம், இந்த ஒரு மெயின் ரிஸ்க் ஃபேக்டர் அபாலிஷ் பண்ணதுனால on behalf of all the vascular doctors, I would like to thank our honorable CM and the Tamil Nadu government for bringing such a wonderful act. And இதே மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ஆக்ட்ஸ் கொண்டு வரணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார்.